ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை நாம் பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிர பகவான், சூரியன், புதன், குரு மிதுன ராசியில் இருக்கிறார்கள். செவ்வாய், கேது சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். சந்திரன் மகரத்தில் இருக்கிறார். அவர் 2.25 நாள் இருப்பார். வார இறுதியில் மேஷம் சென்று பலனை தருகிறார். ராகு பகவான் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்த்தோம். இனி ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாமா? மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். கேதுவோடு இணைந்து இருக்கிறார். இப்போது ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்காரா அப்படின்னா நல்ல இடத்துல இருக்கார். சிறப்பான ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும். ராசியில் 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருப்பது இன்னும் சிறப்பு. அப்போ லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். இந்த வார கிரகங்கள் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்கள், அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஏன்னு சொன்னால் குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். 3லிருந்து சஞ்சாரம் செஞ்சு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் வீட்டை 7க்குடைய சுக்கிரனும் பார்க்குறார். அதனால் 7ஆம் வீடு ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். அது மட்டும் இல்லைங்க, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடந்து கூட்டு தொழில் மிக பிரமாதமாக சென்று நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே ஒருமித்த கருத்து இருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா என்று சொன்னால் கைகூடி வரும். அதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். 7ஆம் இடம் என்பது சமூகம். அதனால் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பேரு, புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த வாரம் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை. அது தானாக நடக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிச்சயமாக நடக்கும். வெளியூர் பயணங்கள் செல்வதாக இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்கள் தாராளமாக போகலாம். அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நிச்சயமாக அனுகூலத்தை தரப்போகிறதா என்று சொன்னால் அனுகூலத்தை தரப்போகிறது. ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக இன்ப சுற்றுலா என்ற பெயரிலோ அல்லது போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மேஷ ராசியினுடைய 10ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார்.
அப்போ 12ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. அப்போ 7.5 சனி போயிட்டுருக்குங்க, விரைய சனிங்க. நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்கட்டும், 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பிரச்சனையை தரும் தான். படிப்பில் கவனம் இருக்காது, நாட்டம் இருக்காது, மார்க்கு அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிற இளைஞர்களுக்கு இதுதான் வாழ்க்கை, அதாவது 2வது சுற்று நடக்கும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மேஷத்துக்கு சனி 12இல் இருப்பதால் விரய செலவுகள் ஏற்படும். அப்போ இந்த விரய செலவுகளை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சூதனமாக, அதாவது காசு பணம் இருந்தால் ஏதாவது நகை நட்டு வாங்கிறது, இல்லை இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, ஷேர் போடுறது, இல்லை இது சுப செலவுகள் ஏதாவது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டிங்கன்னு சொன்னால் அசுப செலவுக்கு இடம் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். வாழ்க்கையில் தலைக்கு வருது தலைப்பாயிட போகும். இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னொரு சிறப்பான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதே ரொம்ப சிறப்பு. அதுலேயும் குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. பழம் நழுவி பாலில் விழுந்த கதை. அப்போ 11ஆம் இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்போ நினச்சதை சாதிக்க முடியுங்க. நீங்கள் தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, தொழில் கடனை வாங்கி தொழிலை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வருமானம் வரும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தொழில் விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். எது செய்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமையும். நல்ல சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாக. அப்போது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தயாராக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அப்போது இந்த ராகு பகவான் உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானத்தை தருவார். நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு என்ன, மும்மடங்கே வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ தொழில் ரீதியாக வளர்ச்சி இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பாருங்கள், இந்த செவ்வாய் பகவான் 5ல் இருந்து உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், சூரியனும் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற இணையான பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், ரசாயனத்துறையில் இருப்பவர்கள், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, யூனிஃபார்ம் அதாவது செக்யூரிட்டியில் சீருடை பணியாளர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் இந்த செவ்வாய் கேது இணைந்திருப்பதால் உங்கள் பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு வில்லங்கு வர யாராவது முயற்சி செய்வாங்க. அதாவது ஆட்டையை போடுறது நினைப்பாங்க. நீங்கள் உங்கள் தாஸ்தாவேஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. இந்த செவ்வாய் பாருங்கள், உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர். அதாவது அவர் தான் ராசிநாதன், 11ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னாலே அற்புதங்க. நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, சலுகைகள், ஒரு சிலர் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். அரசில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும். சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது. புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். நிதித்துறை, நீதித்துறையில் பணிபுரிவும் அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலம். புதன் ஆட்சி பெறுகிறார். அப்போ வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லோருக்கும், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. சிறப்பாக இருக்க போகிறது. சாதிக்க போகிறீங்க. இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்குது. 11 குரு பார்க்குறதால நல்ல வருமானம் வரும். சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். பணம் புழக்கம் இருக்கும்.
ஆனாலும் கூட நீங்கள் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வரும். மற்ற குடும்ப உறுப்பினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாகட்டும், நட்பு வட்டாரங்களாலும் வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். ஆனால் கணவன் மனைவி ஒருமித்த கருத்தாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். மொத்தத்தில் 11ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் சந்தோஷம் மிகுதியான ஒரு வாரம், மேன்மையான ஒரு வாரமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு விளங்க போகிறது. சந்திராசிரமம் இந்த வாரம் உங்களுக்கு இல்லைங்க. அதனால் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ராசியிலேயே சுக்கிரன் 2 குடையவன் இருக்கிறதால லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.